புதுச்சேரியில் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கேட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் பள்ளி சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த ஆசிரியரை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பணிகளை புறக்கணித்திருக்கின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் மணிகண்டன் என்பவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் நேற்று மாலை முதல் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக கடலூர் புதுச்சேரி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயரதிகாரி ஆகியோர் பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் பிறகு 6 மணி நேரத்திற்கு பிறகு நேற்று இரவு இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இதற்கு உடந்தையாக இருந்த அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் அந்த பள்ளியினுடைய உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தனர். இந்த நிலையில் இன்று அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. அது புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் காலை ஒரு கூட்டத்தை போட்டு அவர்கள் தங்களுடைய பகுதியை சேர்ந்த சிறுமிக்கு இந்த துன்புறுத்தல் செய்யப்பட்டிருப்பதால் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியினுடைய தாளரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாளமாக அவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்லாமல் பணிகளை புறக்கணித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பள்ளி சிறுமிக்கு நியாயம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களாக தொடரும் என மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் உறவினரும் தெரிவித்திருப்பதால் புதுச்சேரியில் தொடர்ந்து இந்த விவாதத்தில் தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.